அனைவருக்கும் வணக்கம். இன்று நியூ மாடல் கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். இந்த கைப்பிடிக்கு 4.5 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கணும். இதை பார்ப்பதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4.5 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கிறோம். 2 வயரை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கூடைக்கு 10 அடி 10 உயரம் போட்டிருக்கோம். அதனால் 2 பக்கம் 3 விட்டுட்டு நடுவில் உள்ள 4 இதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறணும். ரெண்டு நாட்டில் இதை கோர்த்துக்கணும். அப்போ தான் இந்த கைப்பிடி கொஞ்சம் அகலமாக வரும். அதனால் 2 நாட்டில் கோர்த்துக்கோங்க. இந்த 2 வயரையும் இந்த மாதிரி 2 நாட்டில் கோர்த்துட்டு ரெண்டு வயரையும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி சரியாக எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து ரன்னிங் வயர் எடுத்துட்டு கொஞ்சம் வயரு முன்னாடி இருக்கும்படியாக கோர்த்து எடுத்துக்கோங்க. அந்த வயரையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த கைப்பிடி பின்ன போகிறோம். இந்த வயரை கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துட்டு 2 வயரை வச்சுட்டு இந்த ரன்னிங் வயரை ஃபஸ்ட்டு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு கோர்த்துட்டு அதை உள்ளே கூடி கொண்டு மேலே எடுத்துடணும். அதே மாதிரி ரைட்டில் இருந்து லெஃப்டில் கொண்டு வரணும். இப்படி மாறி மாறி கொண்டு எடுக்கணும். இந்த மாதிரி கீழே கூடி எடுத்து மேலே கொண்டு திருப்பி மேலேருந்து கீழே கொண்டு போகணும். கீழேருந்து திருப்பி மேலே எடுக்கணும். பூரான் மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் பிளேட்டு பின்னுவோம்ல, அந்த மாதிரி இப்படி 2 வயரும் 2 சைடு வச்சுட்டு கீழே கூடி மேலே இழுக்கணும். கீழே கூடி மேலே எடுத்து திருப்பி கீழே கூடி இதில் மேலே வரணும். 2 வயர்லேயும் கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். அது என்னுடைய மெயின் இது. இந்த மாதிரி கீழே எடுத்து திருப்பி கீழே இருந்து மேலே கொடுத்து திருப்பி இங்கிட்டு கீழே இருந்து மேலே கொடுத்து கொண்டு வரணும். அப்படியே கொஞ்சம் டைட் வச்சுக்கிட்டே வாங்க. இது புது வகையான கைப்பிடி. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கீழே இருந்து மேலே கொடுத்து ஒவ்வொரு கைப்பிடியும் பின்னிகிட்டே வரணும். ரெண்டு வயரையும் இழுத்து கொஞ்சம் டைட் வச்சுக்கிறணும். இப்படி கீழே இருந்து மேலே கொடுத்து சுற்றி திருப்பி இங்கே கீழே இருந்து கொண்டு போய் மேலே கொண்டு மறுபடியும் கீழே இருந்து மேலே கொண்டு வரணும். இப்படி மாறி மாறி பின்னிகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வயர் கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 வயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் வயர் வேணும்னா 5 அடி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வயரை இழுத்து மேலே டைட் வைக்கணும். வச்சுட்டு மறுபடியும் இந்த வயரை கொண்டு கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். இந்த இதுலேயும் கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி கொண்டு கைப்பிடி பின்னி எடுக்கணும். இதே மாதிரி அந்த சைடும் பின்னிக்கணும். பின்னிட்டு 2 பக்கமும் அளவு வச்சு நம்ம இந்த வயரை கைப்பிடியே அளவு வச்சு கட்டி விடணும். ரொம்ப லூஸாக பின்னக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் அந்த பின்னி கொஞ்சம் தூரம் வந்த உடனே 2 வயர் இழுத்து இந்த மாதிரி டைட் வச்சுக்கிட்டே பின்னிட்டு வாங்க. ஈஸியான கைப்பிடி தான். ஒரு தடவை எப்படி பின்னணும்னு பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து பின்னிட்டு வந்துடலாம்.
2 பக்கம் இதே மாதிரி கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். ஒரு ரவுண்டு அந்த வயரை சுற்றி மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து மறுபடியும் மேலே கொண்டு போய் திருப்பி கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து இதே மாதிரி தான் மாறி மாறி மேலே கொண்டு வந்து மறுபடியும் கீழே கொண்டு போகணும், திருப்பி மேலே கொண்டு வரணும். அது மாதிரி மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டே வாங்க. இது மாதிரி மாறி மாறி பின்னிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு தடவையும் பின்னிட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே நல்லா டைட் வச்சிடணும். டைட் வச்சுட்டு அடுத்து கண்டினியூவாக பின்னிகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த அளவு ஹைட் தேவையோ அந்த அளவு பின்னிட்டு அந்த எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுறணும். இந்த மாதிரி டைட்டாக எடுத்துக்கணும். டைட் வச்சுட்டு திருப்பி பின்ன மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. ஒரே மாதிரி கைப்பிடியாக போடாமல் ஒவ்வொரு கூடைக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக கைப்பிடி போடுறப்ப அதுவும் இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி இறுக்கி முன்னாடி இழுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து பின்னுறப்ப கைப்பிடி வந்து கொஞ்சம் நெருக்கமாகவும் இருக்கும், இடைவெளி தெரியாமல் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதுக்கடுத்து ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் ஈவனாக வச்சு நம்ம இந்த வயரை வெளியிலேருந்து உள்ளே கோர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த மிச்சம் உள்ள வயரில் வந்து உள் பக்கமாக கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு வெளியிலேருந்து உள்ள 2 நாட்டில் வச்சு கோர்த்துருங்க. கோர்த்துட்டு வயரை ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் கோர்த்து விட்டுருங்க உள் பக்கமாக கூடி. எடுத்து ஸ்கேலில் 1 அடி வயரு ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் உள்ள கைப்பிடியை வந்து நம்ம வெளியிலேருந்து உள் பக்கமாக கோர்க்கணும். மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து திருப்பி உள் பக்கமாக கொண்டு போய் முடிச்சு போட்டு அந்த வயரையும் கோர்த்து விட்டு இந்த கைப்பிடி வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கட்டிட்டோமாக்கும் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட்டுறது. மாதிரி உள்ள ஓடி கோர்த்துட்டு மறுபடியும் வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திருப்பி உள்ளே கூடி கொண்டு போயிட்டோமாக்கும் கைப்பிடி வந்து அப்படியே நிற்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டோமாக்க
அது கலண்டு வராது. அதுதான் திருப்பி உள்ளே கொண்டு போய் நாட் போட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் கட்டிட்டமாக்கும் கைப்பிடி வந்து நீட்டாக அமைஞ்சிரும். இதே மாதிரி நீங்களும் போட்டு புது புது கைப்பிடியெல்லாம் போட்டு கூடைக்கு முடிக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் புது புது கைப்பிடியெல்லாம் அடுத்தடுத்து போடுறேன்.